நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கடாயில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதுங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா இதை வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வெண்டைக்காய் நல்லாவே குக் ஆயிரும். அவ்வளவுதாங்க, வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. இது ரைஸோட சப்பாத்தியோட சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.